ஜல்புருஷ் ராஜேந்திர சிங் என்பதை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜேந்திர சிங்குக்கு வயது 64. அவர் ஆயுர்வேத மருத்துவத்தில் பட்டப்படிப்பு முடித்த அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார். வறட்சியான பகுதி மக்களின் முதல் தேவை குடிநீர் என்பதை உணர்ந்து கொண்ட ராஜேந்திர சிங் அதனை ஏற்படுத்தி தருவதற்கான முயற்சியில் இறங்கினார். இந்தியாவின் பாரம்பரிய நீர் சேகரிப்பு முறைகளை நவீன முறையில் செயல்படுத்தி சுமார் 1000 கிராமங்கள் பயன்படும் வகையில் ஏராளமான தடுப்பணைகளையும் குளங்களையும் அமைத்தார். நாம் செய்தது போல் நீர் வளத்தை இழந்து மடிந்து கொண்டிருந்த பல ஆறுகள் இவரது தீவிர முயற்சியால் புத்துயிர் பெற்றன. தண்ணீர் மனிதர் என்று போற்றப்படும் ராஜேந்திர சிங்குக்கு தண்ணீருக்கான நோபல் பரிசு அறியப்படும் ஸ்டாக்ஹோம் நீர் மேலாண்மை விருது வழங்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர சிங்கை போல அவரை போல்தான் தமிழ்நாட்டில் நீர் வளத்தை பாதுகாப்பதற்காக மரங்களை நடுதல், ஏரிகளை தூர்வாறுதல், தடுப்பணைகளை கட்டுதல் உள்ளிட்ட பணிகளை பசுமைத்தாயம் வாயிலாக நான் மேற்கொண்டு வருகிறேன். தமிழ்நாட்டு நிலைமை குறித்து இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் சத்த போகிறீங்க? என்ன பிரச்சனை? இல்லை, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கன்ற. ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டின் நிலைமை குறித்து கவலையுடன் பேசும் தண்ணீர் மனிதர் ராஜஸ்தான் மாநிலத்தை விட தமிழகத்தில் 6 மடங்கு அதிகமாக மழை பெய்கிறது. ஆனால் ராஜஸ்தானில் குடிநீர் பஞ்சம் இல்லை. ஆண்டுக்கு சராசரி மழை பொழியும் தமிழ்நாட்டில் குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது. இதற்கு தமிழகம் தண்ணீர் மேலாண்மை மிகவும் கீழ்நிலையில் இருப்பதே காரணம். தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் பேரளவுக்கே இங்கு செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி மனிதர்களால் உருவாக்கப்படும் செயற்கையான ஒன்றுதான். மேலும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆற்று மணலை அடுத்து தமிழகத்துக்கு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் கடத்துவதே இதற்கு காரணம். மணல் தண்ணீர் கொள்கையை தமிழக அரசு தடுக்காவிட்டால் தாமிரபரணி, வைகை, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு ஆகிய 5 ஆறுகள் அழிந்து போகும் நிலை உருவாகும். ஆற்று மணல் விரயத்தை தடுக்காவிட்டால் 52 உபரி நீர் வடிகால் படுகைகளும் வடிநில படுகைகளும் மூதாதையர்களால் பாதுகாக்கப்பட்ட 38,720 பாசன குளங்களும் நீர்நிலைகளும் மறைந்துவிடும். மணல் வியாபாரத்தையும் நிறுத்திவிட்டு வரலாறு காணாத வறட்சியில் இருந்து தமிழர்களை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தண்ணீர் மனிதர் கூறுகிறார். தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங் கூறுவதைத்தான் நாங்களும் தொடர்ந்து கூறி வருகிறோம். ஆனால் அதை கேட்கத்தான் தமிழக அரசு தயாராக இல்லை. அதனாலே அடுத்த போராட்டம் எங்கே நடக்கும்? இது மாநாடு, உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக மாநாடு. நாம் அடுத்து நடத்தப் போவது ஒரு போராட்டம், விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம். அந்த போராட்டம் சென்னையிலே போர் நினைவு சின்னம்
அந்த இடத்துல இங்கு கூடியிருக்கின்ற விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல 10 மடங்குக்கு மேலே அங்கே கூடுவார்கள். அந்த இடத்துல கூடுவார்கள். ஒரு நாள் அந்த இடத்தை முற்றுகையிடுவார்கள். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அந்த போராட்டம் நடைபெறும். 1925ஆம் ஆண்டு அநேகமாக அந்த போராட்ட தேதி நான் அறிவிப்பேன். அதற்கு நீங்களெல்லாம் தயாராக வேண்டும். 2025 அந்த போராட்டத்தை, அந்த தேதியை நான் அறிவித்து இடத்தை உங்களுக்கு இப்பொழுது சொல்லிவிட்டேன். அதனாலே இந்த மாநாட்டை, உழவர்களுக்கான இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஒரு மாத காலம் அவகாசம் கூட கொடுக்கவில்லை. இரவு பகலாக எல்லா மாவட்டங்களுக்கும் அலைந்து திரிந்து மாவட்ட சேவர்களோடு பேசி அவர்களுடைய ஒத்துழைப்பை கேட்டு மிக சிறப்பாக சமீப காலங்களில் இப்படி